விவோல இருந்து Z1 Pro அப்படின்ற இந்த போனை இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல Snapdragon 712 அப்படின்ற ஒரு புது ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. முன் பக்கத்துல ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே, அதுக்கு மேல 32 மெகா பிக்சல் பஞ்ச் ஹோல் செல்ஃபி கேமரா, பின் பக்கத்துல ட்ரிபிள் கேமரா, 5000 mAh பேட்டரி, அதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த போன் இன்னைக்கு இப்பதான் லான்ச் ஆயிருக்கு. ஆனா இந்த போன் எனக்கு ஒரு 10 நாள் இல்ல, ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே எனக்கு ரிவ்யூக்காக சென்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த போனை ஒரு 10 நாள் 15 நாள் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ண வர இந்த போன்ல என்னெல்லாம் சூப்பரா இருந்துச்சு, இந்த போன்ல என்னெல்லாம் மொக்கையா இருந்துச்சு, அதாவது என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்ற ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அது கூடவே சேர்த்து இந்த போனோட பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு, அதாங்க இந்த போனோட ஒரு சின்ன அன்பாக்சிங் சேர்த்து இந்த வீடியோல பார்த்தலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா டெக் பாஸ் சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. பண்ணவங்க பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை டச் பண்ணீங்க அப்படின்னா ஆல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. மறக்காம எல்லாரும் இந்த ஆல் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களால உடனே பார்க்க முடியும். இந்த விவோவோட Z1 Pro பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இப்பதான் லான்ச் ஆயிருக்கு. ஆனா ரிவ்யூக்கு எனக்கு ஒரு 10 நாள் 15 நாளைக்கு முன்னாடி சென்ட் பண்ணிட்டாங்க. சோ ஒரு 10 நாள் 15 நாளா இந்த போனை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ நம்மளுக்கு ரிவ்யூ கொடுத்தாங்க அப்படின்றதுக்காக சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, நீங்க எதை வேணா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல போறது கிடையாது. எப்பயும் போல இந்த போனை ஃபுல்லா ரிவ்யூ பண்ணிட்டு என்ன நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு சொல்ல போறோம். அதுக்கப்புறம் வாங்குறதா வாங்க வேணாமா அப்படின்றத நீங்க தான் முடிவு எடுக்க போறீங்க. அண்ட் இந்த போனோட பாக்ஸ் இவ்ளோ பெருசா இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. இது ஒரு ரிவ்யூ யூனிட் அப்படின்றதுனால இவ்ளோ பெருசா சென்ட் பண்ணிருக்காங்க. ரீட்டைல் யூனிட் வாங்குனீங்க அப்படின்னா அந்த வெறும் மொபைல் பாக்ஸ் மட்டும் தான், அது என்னன்றதை நான் அடுத்து காட்டுறேன். சோ இந்த ரிவ்யூ யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி Vivo Z1 Pro அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை ஓபன் பண்ணோம்னா Z series அப்படின்னு போட்டு இந்த சைடுல Snapdragon 712 இதுல யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே, 5000 mAh பேட்டரி இருக்கு, AA ட்ரிபிள் கேமரா இருக்கு, பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்திருக்கோம் அப்படின்னு எக்கச்சக்க ஃபீச்சர்ஸை இதுலயே போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கேட்டலாக் கொடுத்திருக்காங்க. கேள்வி எல்லாம் கேட்க கூடாது அப்படின்றதுக்காக தான் கேட்டலாக் கொடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா ஃபீச்சர்ஸையும் விலாவரியா போட்டிருக்காங்க. சோ இதை பத்தி டீட்டெயிலா நான் வீடியோ உள்ளரவே சொல்றேன். சோ மொபைலோட பாக்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க அடியில, இதை வெளியே எடுக்கலாம். சோ இதுதான் Z1 Proவோட ரீட்டைல் பாக்ஸ். நீங்க கடையில இல்ல ஆன்லைன்ல வாங்குனீங்க அப்படினாலும் இந்த மாதிரி தான் பாக்ஸ் இருக்கும். சோ வெறும் இந்த பாக்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க, இவ்வளவு பெரிய பாக்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சோ இந்த பாக்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா Vivo Z1 Pro அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த கவரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணோம்னா நம்மளுக்கு எப்பயும் போல யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் டூல், இந்த மொபைலுக்கான ஒரு TPU கேஸ் கொடுத்திருக்காங்க. குவாலிட்டி நல்லா இருக்கு, நீங்க தனியா கேஸ் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனா இந்த மாதிரி TPU கேஸ் எல்லாமே ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் கலர்ல மாறிடும். இது எந்த கம்பெனி TPU கேஸ் கொடுத்தாலும் ஒரே மாதிரி மஞ்சள் கலரா தான் அந்த கேஸ் வந்து மாறுது. அது ஏன்றது ரொம்ப நாளா எனக்கே தெரியல. அழுக்குப்பட்டாலும் பச்சையா மாறலாம், சிவப்பா மாறலாம். ஆனா எல்லா கேஸுமே மஞ்சள் கலர்ல மாறதுக்கு காரணம் என்ன அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளா தெரியல. சோ இதை ஓரமா வச்சிடலாம். அதுக்கு அடியில பார்த்தோம் அப்படின்னா இந்த விவோவோட Z1 Pro கொடுத்திருக்காங்க. இந்த கவர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணலாம். இதுதான் இந்த Z1 Pro. சோ இந்த போனுக்கு இந்த கேஸை போட்டு பார்த்தலாம் கரெக்டா ஃபிட் ஆகுதா அப்படின்றது. சோ நான் போட்டு பார்த்தேன், கரெக்டா ஃபிட் ஆகுது, பர்ஃபெக்ட்டா இருக்கு. தனியா வாங்க தேவையில்லை. உங்களுக்கு தேவை அப்படின்னா தனியா கேஸ் வாங்கிக்கோங்க. ஆனா அந்த மஞ்சள் கலர்ல ஆகும் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த போனுக்கான ஒரு சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க 18 வாட் வால் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ் குள்ளவே கொடுத்திருக்காங்க. நம்மளால ஃபாஸ்டா நம்மளோட மொபைலை சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதை சார்ஜ் பண்றதுக்கான கேபிள் அப்படின்னு பார்த்தோம்னா சார்ஜிங் கேபிள் மைக்ரோ USB கேபிள் தான் கொடுத்திருக்காங்க. எல்லாருமே டைப் சிக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க, சாம்சங், ரெட்மி இந்த மாதிரி எல்லாருமே. ஆனா இன்னுமே விவோ இந்த மைக்ரோ USB விட்டு வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இதை டைப் சியா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும். ஏன்டா மைக்ரோ USB என்ன, டைப் சினா என்ன, இதுல என்ன டிஃபரன்ஸ் வந்துற போகுது அப்படின்னு இன்னுமே உங்களுக்கு புரியல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ், எதுக்காக டைப் சி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற எல்லாமே நீங்க பார்க்கல அப்படின்னா இங்க ஐ பட்டன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கடைசியா பார்த்தோம் அப்படின்னா இயர்போன் கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ வர ஒரு 90% மொபைலுக்கு வந்து இயர்போன் கொடுக்கறது இல்ல. சோ இந்த மொபைலோட இயர்போன் வர்றது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கு. சோ இதோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. இப்போ இந்த விவோவோட Z1 Pro பத்தி டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த போன்ல என்ன நல்லா இருக்கு, பெஸ்டான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு புது அப்கிரேட், ஒரு புது ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. Snapdragon 712 அப்படின்ற ஒரு புது ப்ராசஸரை இந்த போனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா Snapdragon 710 விட ஒரு நல்ல அப்கிரேடா இருக்கும். 660, 710 இதை விட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஸ்மூத்தாவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களோட வெப்சைட்ல போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்க்கறப்ப உங்களுக்கே தெரியும். சோ நான் யூஸ் பண்ண வர இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நல்ல ஸ்மூத்தா இருந்துச்சு. ரொம்ப ஹெவி டாஸ்க், நிறைய அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி வச்சாலும் நல்ல ஸ்மூத்தா ஃபாஸ்டா இருந்துச்சு. சோ இன்டர்ஃபேஸும் யூஸ் பண்றதுக்கு நல்ல ஸ்மூத்தா இருந்துச்சு. அண்ட் ஹை
கிராபிக்ஸ்ல ரொம்ப ஹெவியான கேம் விளையாண்டாலும் பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஆனா எந்த இடத்துலயும் சுத்தமா லாக் இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. சில இடங்கள்ல அந்த ஸ்மூத்னஸ் மிஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஹை கிராபிக்ஸ்ல வச்சு பப்ஜி விளையாடுறோம் அப்படின்னா சில இடங்கள்ல அந்த ஸ்மூத்னஸ் மட்டும் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி சில இடங்கள்ல சில நேரங்களில் மட்டும் இந்த மாதிரி இஷ்யூ இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நான் யூஸ் பண்ண வரேன். மிச்சபடி நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி மல்டி டாஸ்கிங் பண்ணாலும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணாலும் எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ ரொம்ப ஹெவி கேம் ரொம்ப ஹையரன் கேம் விளையாடுறப்ப சில இடங்கள்ல சில நேரங்களில் மட்டும் அந்த ஸ்மூத்னஸ் வந்து மிஸ் ஆகுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓரளவு நார்மலாக பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. தென் அடுத்து இந்த ஃபோனில் இருக்க அடுத்த சிறப்பான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விவோ ஓப்போ அப்படின்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? செல்ஃபி. ஸோ செல்ஃபிக்கு பார்த்தோம் அப்படின்னா 32 மெகா பிக்சல் f2.0 அப்பச்சர் சைஸ்ல ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபி கேமராவை பஞ்சோல் டிசைன் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பஞ்சோல் கேமராவை டிஸ்பிளேக்குள்ளவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. டிசைனும் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. இந்த செல்ஃபி கேமரால ஏஐ பியூட்டி, ஏஆர் ஸ்டிக்கர், போர்ட்ரேட் மோட் அப்படின்னு எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா செல்ஃபில 1080 பிக்சல்ஸ் வரையும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியுது. அவுட்டோர்ல ஒரு நல்ல லைட்டிங்ல செல்ஃபி எடுத்தப்ப அந்த செல்ஃபிஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஜூம் பண்ணி பார்த்தாலும் நல்ல டீடைல் தெரியுது. போர்ட்ரேட்ல செல்ஃபி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கட்டிங் அந்த எட்ஜஸ் எல்லாமே பக்காவா இருக்கு. ஆனா 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்தாலும் லோ லைட் அப்படின்னு போறப்ப திணற தான் செய்யுது. சோ இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பாருங்க. இது எல்லாமே லோ லைட்ல அவுட்டோர்ல கொஞ்சம் சாயங்கால நேரத்துல எடுத்த போட்டோஸ். பிரைட்டா இருந்தாலும் ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க புள்ளி புள்ளியா கொஞ்சம் நாய்ஸ் தெரிய மாதிரியே இருக்கும். சோ செல்ஃபி கேமரா இன்னும் பெட்டரா எதிர்பார்த்தேன். 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவா அப்ப இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அதோட பர்ஃபார்மன்ஸ் லோ லைட்ல அப்படி ஒன்றும் சிறப்பா இல்லை அப்படின்றதா என்னோட ஓப்பனான ஒப்பீனியன். தென் இந்த 32 மெகா பிக்சல் பஞ்சோல் செல்ஃபி கேமரா இருக்க டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா 6.53 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு பார்க்கிறதுக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே மாதிரியே ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா கீழே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சோண்டு சின்ன இருக்க தான் செய்யுது. இந்த டிஸ்பிளேவை அவுட்டோர்ல யூஸ் பண்ணாலும் இன்டோர்ல யூஸ் பண்ணாலும் நல்ல பிரைட்டா இருக்கு. யூஸ் பண்றதுக்கு நல்ல ஸ்மூத்தா இருக்கு. வியூவிங் ஆங்கிள், கலர்ஸ் எல்லாமே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. சோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ், யூசேஜ் எல்லாமே நல்லா இருக்கு. ஓவராலா டிஸ்பிளே நல்லா பண்ணிருக்காங்க. தென் அப்படியே போனை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இப்ப எல்லா மொபைலும் கொண்டு வர அதே கிரேடியன்ட் பேக் வேற கலர்ல இவங்களும் கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த கிரேடியன்ட் பேக் இருக்க இந்த பேக் பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் பேனல் தான். ஸோ முழுக்க பிளாஸ்டிக்ல தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் மாதிரியே இருக்கும். நல்ல பலன்னு ஒரு கிரேடியன்ட் பேக் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கிரேடியன்ட் பேக் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த கிரேடியன்ட் பேக் மேலே பார்த்தோம் அப்படின்னா பார்க்க 4 கேமரா கொண்டு வந்த மாதிரியே இருக்கும். ஆனால் 3 கேமரா ஒரு ஃபிளாஷ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முதல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமரா இருந்துச்சு. அடுத்து 2 கேமரா அப்படின்றது ட்ரெண்ட் ஆச்சு. எல்லாருமே டூயல் கேமரா கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ட்ரிபிள் கேமரா அப்படின்றது ட்ரெண்டா போய்கிட்டு இருக்கு. இப்போ வர எல்லா மொபைலுமே ட்ரிபிள் கேமரா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனால் 9000 ரூபாய் மொபைலில் கூட ட்ரிபிள் கேமரா கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வராங்க. சோ அது வந்து கேமரா கொடுக்கணும் இல்ல, அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ஸ்ட்ராட்டஜியா தான் இருக்கும். அப்ப இந்த போன்ல இருக்க ட்ரிபிள் கேமராவும் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கே புரியும். சோ இந்த ட்ரிபிள் கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 16 மெகா பிக்சல் f1.8 அப்பச்சர் சைஸ்ல ஒரு பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ வைட்ல போட்டோ எடுத்துக்க முடியும். 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க பேக்ரவுண்ட பிளர் பண்ணி போட்டோ எடுக்கிறதுக்காக. இந்த பேக் கேமராவை யூஸ் பண்ணி நம்ம அவுட்டோர்ல ஒரு போட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா போட்டோஸ் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு, டீடைலாவும் தெரியுது. சோ இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்க்கறப்ப உங்களுக்கே தெரியும். சோ கிளாரிட்டியாவும் இருக்கு, டீடைலா ஜூம் பண்ணி பார்த்தாலும் அதோட டீடைலும் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா லோ லைட்ல செல்ஃபி கேமரா மாதிரி அதே மாதிரி கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நைட் மோட்ல எடுக்கிறப்ப இன்னும் டீடைல்ஸ் அதிகமா தெரியுது, போட்டோஸும் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. சோ நைட்லயும் கூட லோ லைட்லயும் கூட ஓரளவு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கறப்ப உங்களுக்கே புரியும். அப்ப இந்த பேக் கேமரால எந்த பிரச்சனையுமே இல்லையாடா அப்படின்னு கேக்குறீங்களா? இருக்கு. சில நேரங்களில் போட்டோ எடுக்கிறப்ப கலர்ஸ் அளவுக்கு அதிகமா ஏத்தி காட்டுது, சில நேரங்களில் லோவா காட்டுது. இந்த மாதிரி கலர் கிரியேஷன் அங்கங்க வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. சோ நேச்சுரலா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ரெண்டாவது லோ லைட்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். ஆனாலுமே ரொம்ப லோ லைட்ல அங்கங்க நாய்ஸ் இருக்க தான் செய்யுது. சோ இந்த மாதிரி சின்ன இஷ்யூ மட்டும் பேக் கேமரால இருக்கு. சோ ஓவராலா குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்லா தான் இருக்கு. பேக் கேமரா ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. நார்மலா சென்டர்ல கொடுத்திருக்காங்க. சோ பேக் கேமரா நல்லா இருக்கு. அண்ட் இந்த கேமரா பக்கத்துல பார்த்தோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எந்த லாகும் இல்லாம ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா ஒர்க் ஆச்சு. சோ இப்போ பார்க்கறப்ப உங்களுக்கே தெரியும் fraction of secondsல ரொம்ப ஃபாஸ்டா வந்து அன்லாக் பண்ணுது. சோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பர்ஃபெக்ட்டா இருக்கு. அண்ட் ஃபேஸ் அன்லாக் அப்படினு பார்த்தோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்கு ஈக்குவலா ஃபாஸ்டா வந்து அன்லாக் பண்ணுது. இப்போ பாத்தீங்க அப்படினா இப்போ அன்லாக் பண்றேன், இப்போ பிரஸ் பண்ணோம்னா அந்த லாக் ஸ்கிரீன் கூட காட்டல, ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஃபாஸ்டா வந்து அன்லாக் பண்ணுது. அந்த அளவுக்கு ஈக்குவலான ஃபாஸ்டா ஃபேஸ் அன்லாக் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரெண்டுமே இருக்கு. லோ லைட்ல அன்லாக் பண்ணாலும் ஸ்கிரீன் வந்து நல்லா பிரைட் ஆயிருது. சோ பிரைட் ஆனதுக்கு அப்புறம் ஈஸியா வந்து அன்லாக் பண்ணி கொடுக்குது. அந்த மாதிரி நேரங்கள்ல மட்டும் ஒரு 1 செகண்ட் கேப் எடுத்து அன்லாக் பண்ணுது. தென் இதுல இருக்க மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா 4GB RAM 64GB இன்டர்னல் அப்படின்ற ஒரு வேரியன்ட் இருக்கு. ரெண்டாவது பார்த்தோம்னா 6GB RAM 64GB இன்டர்னல் அப்படின்ற ரெண்டாவது வேரியன்ட் இருக்கு. மூணாவதா 6GB RAM 128GB
6GB இன்டர்னல் அப்படின்ற இன்னொரு வேரியன்ட் இருக்கு. இப்போ நம்ம கையில இருக்குது பார்த்தோம்னா 6GB RAM 64GB இன்டர்னல் அப்படின்ற ஒரு வேரியன்ட் தான். ஸோ இந்த 6GB RAM 64GB இன்டர்னல் Snapdragon 712 ரன் ஆகிற இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா FunTouch OS மேல Android 9.0 பை கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் OS தான். ஆனால் இந்த FunTouch OS அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் அண்ட் நிறைய கம்பெனி OS-ஓட ஒரு சின்ன காப்பி மாதிரி தெரியும். அங்கங்கே அந்த சாயல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த OS மட்டும் எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக நான் விவோ யூஸ் பண்ணுறேன். விவோ V15 Pro யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்தே நான் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த OS மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ OS இன்னும் க்ளீனாக இல்லையோ, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் விவோ யூஸராக நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த OS பிடிக்கும். ஆனால் பர்சனலாக எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லாத மாதிரி தோணுது. ஆனால் மிச்சப்படி பர்ஃபார்மன்ஸ், ஸ்மூத்னஸ், நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் அதோட அனிமேஷன் எல்லாமே பக்காவாக இருக்கு. யூசர் ஃப்ரெண்ட்லி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. தென் இதுக்கப்புறம் இதோட கால் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கால் குவாலிட்டி நம்ம பேசினாலும் சரி, அவங்க பேசுறதும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கேக்குது. கால் குவாலிட்டி பக்காவாக இருக்கு. 2 ஜியோ சிம் அட் அ டைம்ல யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ டூயல் வோல்டி சப்போர்ட் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட்டும் இந்த ஃபோனில் நம்மளுக்கு அவைலபிள் இருக்கு. 256GB வரையும் மெமரி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னாலும் நம்மளால பண்ணிக்கிற முடியும். அதுக்கப்புறம் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா சவுண்டு லவுடாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். 3D சவுண்ட் அது இதுன்னு சொல்லி அந்த கேட்லாக்ல போட்டிருந்தாங்க. ஆனால் நான் சவுண்டு கேட்ட வர அப்படி ஒன்றும் ரொம்ப லவுடாலாம் இல்லை, ஓரளவு நார்மலாக கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக கேட்குது, அந்த வகையில் நல்லா இருக்கு. மிச்சப்படி இந்த ஃபோனில் எல்லா சென்சாரும் கொடுத்துருக்காங்க. கூகுள் அசிஸ்டண்ட்டை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டனை நம்மளால ரீமேப்பும் பண்ண முடியும். ஒரு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறது, கேமரா ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஒரு அப்ளிகேஷனை நம்மளால வந்து பண்ணிக்கிற முடியும். ஸோ அதற்கான ஆப்ஷனும் ஒரு தனி பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இது எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்க பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த 5000 mAh பேட்டரி கூட இப்போ வர நிறைய மொபைலில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, சாம்சங், ஏசூஸ் இந்த மாதிரி. ஆனால் இந்த பேட்டரிக்கு பார்த்தோம் அப்படின்னா 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்து அதற்கான சார்ஜரையும் பாக்ஸ்குள்ளரவே கொடுத்துருக்காங்க. சில கம்பெனிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் அதற்கான சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே அவைலபிள் இருக்காது. அது என்ன ஃபோன் சொல்கிறேன், எந்த சார்ஜர் அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த வகையில் விவோ பரவாயில்ல, பாக்ஸ்குள்ளரவே 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க ஒரு சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கிற முடியுது. இந்த ஃபோன் ஃபுல் சார்ஜ் ஆக ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆகுது. ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபுல் டே ஹெவி யூசேஜ் பண்ணிக்கலாம். நார்மல் யூசேஜ் பண்ணுறோம் அப்படின்னா 2 நாள் வரையும் யூஸ் பண்ண முடியுது. வெறும் கேம் மட்டும் விளாட்றோம் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரம் வந்து கண்டினியூஸாக விளாண்டுக்கிற முடியுது. ஸோ இதான் இதோட பர்ஃபார்மன்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்த்த எல்லாமே இந்த ஃபோனில் என்னெல்லாம் புதுசாக கொண்டு வந்தாங்க, இந்த ஃபோனில் என்னெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்றத சொன்னேன். இந்த ஃபோனில் என்ன நல்லா இல்லை, நான் யூஸ் பண்ண வர என்ன பிடிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட OS. ஸோ இதோட OS பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி இல்லாத மாதிரியே தெரியுது. இது எல்லா விவோ ஃபோன் ரிவ்யூலும் நான் சொல்லுவேன், பார்த்துருப்பீங்க. ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்லை அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். விவோ ஃபோன் யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு இந்த OS ஃபேவரட்டாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி இல்லை அப்படின்றது மட்டும் தான் தோணுது. மிச்சப்படி OS யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கு. ரெண்டாவது பார்த்தோம்னா செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்குறோம் அப்படின்னாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க இந்த பஞ்ச் ஹோல் டிசைன்லாம் சூப்பராக இருந்துச்சு. 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா அப்படின்றப்ப லோ லைட்டில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். லோ லைட்டில் அங்கங்கே நாய்ஸ் தெரியுது. ஸோ இன்னும் க்ளீனான செல்ஃபிஸ் எடுக்கிற மாதிரி, நாய்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ இது எனக்கு பிடிக்கல. அண்ட் இதுக்கப்புறம் இந்த ஃபோனில் Snapdragon 712 அப்படின்ற ஒரு புது ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கு, ஹெவி கேமும் விளாட முடியுது அப்படின்ற எல்லாத்தையும் சொன்னேன். ஆனால் அப்படி ஹெவி கேம் விளாட்றப்ப, ஹை கிராஃபிக்ஸில் விளாட்றப்ப சில இடங்களில், சில நேரங்களில் மட்டும் அந்த ஸ்மூத்னஸ் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதுவும் சில நேரங்களில் மட்டும்தான். இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஸோ இதை நான் நோட் பண்ணேன், அதனால தான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். அண்ட் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸ் ஓரளவு எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்ததா இருக்கட்டும், ஃபுல் வியூ டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு எக்கச்சக்க நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ USB போர்ட் கொடுத்துட்டாங்க. டைப் சி கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு சின்ன சஜஷன். இப்போ இருக்க எல்லாருமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் டைப் சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ சொல்கிறியடா, இதோட ப்ரைஸ் எவ்வளோடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்லிடுறேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இந்த ஃபோன் ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூலை 3ஆம் தேதி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நான் ஷூட் பண்ணுற டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 1ஆம் தேதி, ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ ஒரு 10 நாள் நல்லா இந்த ஃபோனை யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்ற எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். டே ப்ரைஸ் தானே கேட்டேன், ஏன் கதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ ப்ரைஸ் எனக்கு தெரியல. இது வந்து
எம்பார்கோட ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தெரிஞ்சோன்னா இதோட அஃபீஷியல் பிரைஸ் என்ன அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இதோட லீக் படி இதோட பிரைஸ் எவ்வளவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17,000 ரூபாய் அப்படின்ற ஒரு ஸ்டார்டிங் பிரைஸ்ல இந்த ஃபோன் வரும் அப்படின்றாங்க. 17,000 ரூபாய்க்கு வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ஒப்பீனியன் 17,000 ரூபாய் அப்படின்றது கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி தான் தோணுது. ஒரு 15,000 ரூபாய்க்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல காம்படிஷனாக இருக்கும். ரெட்மி நோட் 7 ப்ரோ, ரியல்மி 3 ப்ரோ இந்த மாதிரி இருக்க ஃபோன் எல்லாத்துக்குமே ஓரளவு ஒரு நல்ல காம்படிஷனாகவே இந்த ஃபோன் வரும். 15,000 ரூபாய்க்கு வந்துச்சு அப்படின்னா 17,000 ரூபாய்க்கு வந்துச்சு அப்படின்னா அமௌண்ட்டு கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இதோட ப்ரைஸிங் எவ்வளவா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அஃபீஷியல் பிரைஸ் என்ன அப்படின்றத கரெக்டாக இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கப்ப டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. என்ன பிரைஸ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த பிரைஸுக்கு இந்த ஃபோன் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? 17,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் லான்ச் ஆனா ஒர்த்தா இருக்குமா, இல்ல 15,000 ரூபாய்க்கு லான்ச் ஆனா ஒரு நல்ல காம்படிஷனா இருக்குமா, இல்ல ப்ரோ விவோலாம் வேஸ்ட், இல்ல விவோ தான் பெஸ்ட் அப்படின்னு என்ன தோணாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த Z1 Pro பத்தி ஏதாவது டவுட் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினாலும் கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்சா அப்படின்னா அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்றேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்பயும் போல லைக் பண்ணிருப்பீங்க. விவோல இருந்து இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸோட ஒரு புது ஃபோன் லான்ச் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஃபோன் பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.